MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்திருந்த நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அக்கட்சியை அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருப்பதாக தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் அரசியல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இனி தமிழக வெற்றி கழகம் செயல்படுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அதனை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்வதாகவும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அடிப்படை கோட்பாட்டோடு அரசியலில் அணுகுவது ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனவும், எனினும் முழுமையாக கொண்டாட்டத்திற்காக அரசியல் கட்சியாக சட்டப்பூர்வமாக பதிவுக்காக இதுவரை காத்திருந்ததாகவும் தற்போது அந்த அனுமதியும் கிடைத்து விட்டதாக பெருமகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்ததாகவும் அதனை சட்டப்பூர்வமாக பரிசீலித்து நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியல்ல பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியிருப்பதை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திசைகளை வெல்ல போவதற்காக முன்னறிவிப்பாக இப்போது முதற்கட்டமாக தற்போது இந்த சூழல் அமையப்பட்டிருப்பதாகவும் கட்சியினுடைய கொள்கையை பிரகடனப்படுத்த முதல் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருக்கவும் தொண்டர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிந்து கொடிகளை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்காக தலையான அரசியல் கட்சிக்காக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் எனவும், கொடியேந்தி மக்களை சந்திப்போம், வாகை சூடுவோம் எனவும் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே வருகின்ற 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதல் மாநாடு நடத்த நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில விக்கிரவாண்டியில அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டு அதற்காக விண்ணப்பம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. காவல்துறை தரப்பிலும் 21 கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் அண்மையில் தான் அந்த 21 கேள்விகளுக்கும் விஜய் தரப்புல பதில் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் காவல்துறை தரப்பிலும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக சில மணி நேரத்திற்கு முன்னாக அறிவிப்பு என்பது வெளியாகி இருந்தது. இந்த ஒரு சூழல் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் விரைவில் வெளியாகும் என விஜய் தரப்புல தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பல இடங்களிலும் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கட்சியாக பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொண்டாட்டத்தை தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806.